வெல்கம் பேக் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஸ் யூஷுவல் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் நம்ம போர்ட்ஃபோலியோவும் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ நிஃப்டியுமே ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 10-12% வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங்கும் நிறைய ஸ்டாக் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த டயத்தை யூஸ் பண்ணி ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பை பண்ண போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்ரோ ரிசோர்சஸ். ஸோ இந்த கம்பெனி தான் பை பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ஸோ ஒரு அஃபென்சிவ் செக்டார். ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகவே இருக்கும் நமக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெஃபைனரி ஆயில் ப்ராடக்ட்ஸ் தான் மேஜரா. இந்தியா மட்டும் இல்லாமல் ஸோ ஃபாரினுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸை ஸோ ஃபர்தர் டீடைல் வேணும்னாலும் கம்பெனியை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ணிடலாம். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4386. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 297. அண்ட் தென் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 377. ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து இப்போ கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் பிஇ பார்த்தீங்கன்னாலுமே ஸோ 23 அவுட் ஆஃப் 33 இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பெட்டர் பிஇ தான். அண்ட் தென் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ ஒரு 150% நியர்லி இவங்க வந்து பாசிட்டிவாக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 143 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 143% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரில். ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் தென் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மூவ் பண்ணிடலாம். ஸோ பிஎல் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாலுமே ஸோ லாஸ்ட் இயர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா 136 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டிடிஎம்ல ஒரு 202 வந்திருக்கு. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்ட்டாக க்ரோத் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஏஜிஆர் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 46% கொடுத்துருக்காங்க. அண்ட் டிடிஎம்ல 53. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆரும் அப்படி தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ லாஸ்ட் 3 இயரில் வந்து 61% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாலுமே ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 143% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரில். அண்ட் தென் இவங்களோட ஹோல்டிங்ஸ் பார்த்தலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னாலுமே ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70-75% வந்து இவங்க அவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் எஃப்ஐஐ டிஐ ஹோல்டிங்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ பேலன்ஸ் வந்து பப்ளிக் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ கூகுள் அக்ரோ ரிசோர்சஸ் பை பண்ணிடலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 297 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 100 குவான்டிட்டிஸில் பை பண்ணிடலாம். ஸோ ரிஸ்கி கேட்டகரியிலே பை பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் கேப் வந்து ஸோ பிலோ 5000 தான் இருக்குது. ஸோ வந்து ரிஸ்கி கேட்டகரியிலே பை பண்ணிடலாம். கூகுள் அக்ரோ ரிசோர்சஸ். ஸோ வந்து பை பண்ணியாச்சு. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவும் எவ்வளோ நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா நிஃப்டி ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா 10-12% நெகட்டிவ்லாம் இருக்குது. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிடலாம் எவ்வளோ நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்றத. ஸோ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ மிட் கேப் தான் ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அஸ்டல் அண்ட் சுப்ரீமா ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படியுமே ஒரு 17% நெகட்டிவ் தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்மால் கேப்மே பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 7% நெகட்டிவ் தான் இருக்குது. அண்ட் தென் ரிஸ்கி கேட்டகரி பார்த்துடலாம். ஸோ ரிஸ்கி கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8% வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்டேட்டில் செக் பண்ணலாம். பை பை.